புது இது உருவாகுமா அப்படின்னு தேர்ட் ஃப்ரெண்ட் மாற்றம் உருவாகுமா அப்படின்றது நான் எதிர்பார்த்துட்டு இருந்த காலத்தில் கேப்டன் விஜயகாந்த் வந்தார். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மாற்று அப்படின்னு பார்த்தா திரு விஜய் டிவிகே அப்படின்னு அறிவித்தார். அவருடைய ஃபர்ஸ்ட் மூவ்லேருந்து நான் பார்க்குறது எல்லாமே சரியாக பட்டது. இவருக்கு அந்த தேர்ட் ஃப்ரண்ட்டுன்ற பொசிஷன்லேருந்து செகண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வரதுக்கான அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது என்னுடைய கணிப்பாக இருந்தது. அதனால தான் நம்ம அவருக்கு என்ன பண்ணணுன்ற விஷயத்துக்குள்ளே நம்ம களத்துக்குள்ளே போகணும். எல்லாரும் பேசினேன், அதிமுகவை விமர்சிக்கலன்றது நேத்துடைய கடைசி ஸ்பீச்சில் 10 தோழி எடப்பாடின்றத அழகாக பதிவு பண்ணார். சென்னையில் அவர் நடந்த எல்லா பிரச்சாரமும் ரொம்ப அருமையாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. சார் ஓட்டு பர்சன்டேஜ் போகலாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 85% தொடர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். மக்கள் சிந்திச்சு ஓட்டை போடணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க மாற்றத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நில்லுங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் இந்த மாற்றில் ஜெயிக்கலைன்னா கூட ஏற்கனவே இருந்தவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இந்த தனிக்காட்டு ராஜாவா இருக்க முடியாது. எல்லாரும் சொல்றாங்கல்ல, டிவிகேக்கு ஒரு 8% 10% வரப்போற ஓட்டை போட்டு மடை மாற்றி தவறு பண்ணாதீங்கன்ற மாதிரி நான் அதிமுகக்கு சொல்றேன். அங்க ஓட்டு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணாம எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறவங்க எல்லாம் மாற்றத்துக்கு என்னன்றதை யோசிங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீகேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், நம்ம 4 மாசமா சீகே டாக் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். எலெக்ஷன் வந்துருச்சு, அரசியல் ரீதியாக நிறைய விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். நமக்கு ஆதரவு கொடுத்த நம்ம நேயர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம் சார். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் நேற்று சென்னையில் பரப்புரையை முடிச்சாரு சார். எப்படி சார் பாக்குறீங்க? அவரோட கடைசியாக அவர் கொடுத்த ஸ்பீச் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு, மாசா இருந்துச்சுன்ற மாதிரி ஆடியன்ஸ் சொல்றாங்களே, எப்படி பாக்குறீங்க நீங்க? சீகே டாக்ஸ்க்கு ஆதரவு தெரிவித்த பொதுமக்களுக்கும் நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. இது மென்மேலும் இன்னும் அவங்க ஆதரவு தெரிவித்து இதை பெருசாக உருவாக்க நமக்கு பலமாக இருக்கணும்னு வேண்டுகோளோட இனிய இன்டர்வியூ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, பாயிண்ட் 1, நீங்கள் விஜயை பற்றி கேட்டோம். நம்ம இது வரைக்கும் பேசினதில் அதிகபட்சம் டிவிகேவுடைய அரசியலை பற்றி பேசியிருக்கோம். இது பேசும்போது என்னுடைய சர்க்கிளே எல்லாருமே டிவிகேல நீங்கள் சேர்ந்துட்டிங்களா, உங்கள் கட்சியில் எப்படி இருக்குது, இப்போ நம்மக்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாலே உங்கள் கட்சி எப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் விளக்க வேண்டியதாகவே இருந்தது. நம்ம பொதுவாக தான் பேசுகிறோம், பொதுவாக ஒரு ஆதரவு சொல்கிறோம், பொதுவாக ஒரு விஷயங்கள் கருத்தாக வைக்கிறோம். ஏன் அப்படின்னா நான் பார்த்தேன், நானும் ஒரு புது இது உருவாகுமா அப்படின்னு தேர்ட் ஃப்ரெண்ட் மாற்றம் உருவாகுமா அப்படின்றது நான் எதிர்பார்த்துட்டு இருந்த காலத்தில் கேப்டன் விஜயகாந்த் வந்தார். மாற்று அரசியலில் அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் பண்ணாருன்னு அவரை நம்ம பின்தொடர்ந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மாற்று அப்படின்னு பார்த்தா பெருசாக இல்லை, பெரிய கேப்பு. அண்ணன் சீமான் வந்தாலுமே அவருடைய கொள்கைக்கும் நம்ம அந்த தேர்ட் ஃப்ரண்ட்டுன்னு நம்ம நினைக்கிற ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டுன்னு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் 1 and 2க்குள்ளே வர்றதுக்கு தான் அதை உருவாக்கணும்னு நினைக்கிற விஷயத்தில் அவருடைய கருத்துக்கும் நமக்குமே ஒத்துப்போல. ஜென்ரலாக பொதுவாக எல்லா மக்களுக்குமே அது சரியா அப்படின்னா இல்லைன்றது நம்ம ஒத்துக்கணும். அதில் சோஷியல் மீடியாவில் அவர் கொஞ்சம் ஆக்டிவாக அவருக்கு இருந்தாங்க. இல்லை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்றது தான் அதிக தரும். உள்ளூரில் அது அரசியல் எடுபடலை. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது திரு விஜய் டிவிகே அப்படின்னு அறிவித்தார். அவருடைய ஃபஸ்ட்டு மூவ்லேருந்து நான் பார்க்குறது எல்லாமே சரியாக பட்டது. ஏன்னா எம்பி தேர்தலை புறக்கணிச்சார். அதாவது எம்பி தேர்தல் நம்முடைய தேர்தல் இல்லைன்றத ரொம்ப கருத்துமாக புரிஞ்சு அந்த நேரத்தில் அரசியல் காலத்தில் அவர் எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜாக இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 மாசத்துல பார்லிமெண்ட் தேர்தல் வருது, அப்போ தான் கட்சி ஆரம்பிக்கிறார். பண்ணாலுமே அந்த தேர்தலை அவர் சந்திக்கலை. அது அன்னைக்கு இருந்த எல்லா கட்சியுமே விமர்சனங்கள் வைத்தாலும் அது எனக்கு சரியான மூவாக ஸ்ட்ராட்டஜியாக தோணுனது. ஏன் அப்படின்னா என்றைக்குமே மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மத்திய ஆட்சிக்கும் மாநில ஆட்சிக்குமே பிரிவை இது பார்ப்பாங்க. அன்றைய சூழ்நிலை திரு டிவிகேக்கு காங்கிரஸுடைய சப்போர்ட் இல்லை, தேவையில்லை. காங்கிரஸுக்கும் டிவிகேவுடைய சப்போர்ட்டு தேவைப்படலை. ஏன் அப்படின்னா அவங்க அன்னைக்கு ஆட்சி அமைக்கிற காலத்தில் இருக்கும் போது திமுகவுடைய ஆதரவு தேவைப்படுதுன்றதுனால அன்றைக்கி அந்த டாக்கே இல்லை. அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு அந்த அரசியலை புறக்கணித்தார். நான் இதை டிடிவிக்கே எடுத்துக்காட்ட சொல்லுவேன். டிடிவி எனக்கு அந்த நேரம் ரொம்ப நல்லா அந்த க்ளோஸானவங்க நல்லா தெரியும். திருமதி சசிகலா அவர்கள்
18 சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க. நம்மளால் அப்போ மீடியாவும் இவங்களும் கொடுத்த ஹைப்பில் என்ன பண்ணார், நான் தான் அடுத்த எல்லாம் ஆளின் ஆளுன்னு நம்பி எம்பி தேர்தலில் ஃபுல்லாக போட்டி போட்டார். போடும்போது என்னென்னா அங்கே ஆல்ரெடி நம்ம ஆட்சி வந்து மத்தியில் காங்கிரஸ் வரணுமா பிஜேபி வரணுமா, இப்போ இவர் தேர்ட் ஃப்ரண்ட்டாக இருக்கும் போது எம்பிக்கு இவருக்கு ஆதரவு கொடுக்கல. ஆதரவு கொடுக்காத பட்சத்தில் இவருடைய ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட 2% 3%க்குள்ளே சுருங்கிடுச்சு. ஆனால் அந்த எம்எல்ஏ 18 தொகுதி இருந்தது இல்லையா, அதில் நல்ல நம்பரும் வாங்கினாங்க பர்சன்டேஜ். அதனுடைய கேல்குலேஷன் மட்டும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாக 25 to 30% ஓட்டை வந்து பிரித்தார், அவருக்கு கிடச்சிது. ஸோ அவர் அதை பண்ணியிருந்தாருன்னா அவருடைய கட்சியுடைய பர்சன்டேஜ் என்னவா பார்த்துருக்கப்படும்னா வெறும் 18 எம்எல்ஏ நின்றுந்தா 25% 30% பார்த்துருக்கப்படும். ஸோ அங்கிருந்து அடுத்த ஜம்ப்பு 21 அவருக்கான ஒரு மாஸ் கிரியேட் ஆகிருக்கும். அவர் பண்ண வரலாறு பிழை இது வந்து திரும்ப சசிகலா அவங்க இந்த நோட்டு கொடுத்தது எனக்கு தெரியும், ஏன்னா அந்த பாஸ் பண்ணவங்களில் சில பேர் நம்ம பழகின இது. ஸோ அதை நான் இங்கே பார்க்குறேன். 24 எல்லாரும் நம்ம தான் எல்லாம் மாசு. இப்போ இன்னைக்கு சொல்கிற ஆதவர்ஜுனாவும் இவரும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமியுமே அன்னைக்கு இது இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா விஜய் நம்பி இறங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல இவங்களும் அதை சரியாக கையாண்டாங்கன்னு நான் பார்க்குறேன். அந்த இடத்துல இவங்க அந்த எம்பி தேர்தலில் சேராமல் எம்பி தேர்தலப்போ ஆதவர்ஜுனா சேரல, அதுக்கப்புறம் இவர் ஜான் ஆரோக்கியசாமி மட்டும் தான் இருந்தார். அந்த அந்த மூமெண்ட் வந்து சரியாக இருந்தது. மேபி ஆதவ் தான் எம்பி நிற்கலான்னு சொல்லிட்டு இருப்பார் போல், இப்படி வேணால் நம்ம அதை எடுத்துக்கலாம். பட் அந்த இடத்துல அது நிற்காமல் புறக்கணிக்கிறது விஜய்க்கு ஒரு நல்ல மாஸ் கிரியேட் பண்ணிச்சு. சார் நம்மளுடைய களம் நம்ம முதலமைச்சர்னு சொல்லி ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ண. நீங்கள் 2014 தேர்தலில் ஜெயலலிதா 37 சீட் ஜெயிக்க காரணம் நான் தான் பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சுக்கிட்டு போனாங்க. இதே இது நான் யார் ஜெயிக்கிறாங்களோ ஆதரவு கொடுப்பேன் அப்படின்ற குழப்பத்துக்குள்ளே அவங்க கொண்டு போகல. ஏன் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதம மந்திரி ஆகக்கூடாதா அப்படின்ற கேள்வியோடு தான் அந்த அம்மா வந்து ஓடியா லேடியா அப்படி பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. ஸோ அதே களம் தான் இங்கே பண்ணியிருக்கணும் இருந்தா. அப்போ நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகிட்டு திரும்பி சிஎம் கேண்டிடேட்டுக்கு வர முடியாது. ஸோ இந்த இடம் ரொம்ப குரூஷலாக ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணார். ஸோ இவருக்கு அந்த தேர்ட் ஃப்ரண்ட்டுன்ற பொசிஷன்லேருந்து செகண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வரதுக்கான அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது என்னுடைய கணிப்பாக இருந்தது. அதனால தான் நம்ம அவருக்கு என்ன பண்ணணுன்ற விஷயத்துக்குள்ளே நம்ம களத்துக்குள்ளே போகணும். ஸோ நம்ம கொடுத்துருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தது தான் தெரிஞ்சிருக்கோம். நம்ம பேசின எல்லா விஷயமும் அடுத்துன்னு அவங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் இருந்தது. ஸோ இது இன்னைக்கு இருக்க களத்துக்கு ரொம்ப தேவையாக பார்த்தது. எல்லாரும் பேசினேன் அதிமுகவை விமர்சிக்கலன்றது நேத்துடைய கடைசி ஸ்பீச்சில் 10 தோழி எடப்பாடின்றத அழகாக பதிவு பண்ணார். ஓகேவா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டென்ட்ன்ற அந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அசால்ட்டாக தட்டிட்டு போயிட்டார். ஸோ நான் ரொம்ப எதிர்பார்க்குற விஷயம் நான் பார்த்தது தேர்ட் ஃப்ரண்ட்டோ செகண்ட் ஃப்ரண்ட்டோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டோன்றது வந்து ஏடிஎம்கேவை டார்கெட் பண்ணியே இருக்கணும் அப்படின்றது. ஏன் அப்படின்னா ஏடிஎம்கேவோட ஓட்டர்ஸ் வந்து செலிபிரிட்டி வியூ ஓட்டர்ஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த எடப்பாடியால் இது வரைக்கும் சஸ்டெயின் பண்ண முடியல. அவர் கொங்கு பெல்ட்லேயோ அவர் எடப்பாடியிலையுமே மட்டும் ஃபோக்கஸ் அந்த ஏரியாவுக்கு தான் அவர் அதிகமாக பண்ணுறாருன்றதுனால அந்த ஊர் தலைவராக பார்க்கலாம், ஒரு மண்டல தலைவர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆட்களாக அவரை பார்க்கலாமே தவிர அவரை வந்து ஒரு சிஎம்மாவோ நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்று யார், அந்த தொண்டர்கள்லாம் எங்கே மழை மாறினா இருக்கும் அப்படின்னா விஜயா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை ஆல்ரெடி அவர் புல் பண்ணிட்டாரா சார்? இப்போ நடந்திருக்கிறது ஒரு சட்டன். ஏன் அப்படின்னா இங்கே ஒரு தலைகள் இருக்குது, பழைய தலைகள்லாம் கொஞ்சம் இந்த எம்எல்ஏ நின்று ஜெயிக்கிற வரைக்கும் பார்ப்போம், இந்த தேர்தலை விட்டுட்டு இதில் ஏதாவது தோல்வி இதனுடைய நம்பர்ஸ் குறையுது அதிமுக அதுன்னா இவங்களால் நேரடியாக டிவிக்கு விஜய் பக்கம் போக அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் திமுக சேர்த்தாலும் திமுக இடம் இல்லை ரியாலிட்டி. ஏன்னா ஏற்கனவே 9-10 பேர் போயிட்டாங்க, இப்போ இந்த தேர்தலில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அப்படின்னும் போது இது வந்து அங்கே மேட்ச் ஆகும் இல்லை. ஸோ அதுக்கு சரியான இடம் வந்து டிவிக்கு. கம் டு த பாயிண்ட், நீ இந்த பிரச்சாரத்தை நீ பார்க்கும் போது சென்னையில் அவர் நடந்த எல்லா பிரச்சாரமும் ரொம்ப அருமையாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி ஓஎம்ஆரில் நீ சொல்கிற அந்த ஐடியிலேருந்து எல்லாருமே வந்து அதில் 10 பேர் வந்து வெளியூர் மக்கள்னே நம்ம எடுத்துக்கிட்டாலும் மீதி வந்து உள்ளூர் மக்களாக தான் நம்ம பார்க்குறோம்.
சரி, நான் திருப்பி எல்லாரும் இப்போ நான் என் நண்பர்கள் பேசும்போது நான் சொல்கிறது எல்லாமே அதே மிராக்கல் கேன் ஹேப்பன்ன்றத நம்ம சொல்லும்போது, எப்படி சொல்கிறீங்கன்ற கேள்வி வருது. சரி, எப்படி தேர்தலுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் தேர்தலில் ஜெயிப்பார்னு யாருமே கணிக்கல. ஆனா ஜெயிச்சார். அந்த மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ நம்ம அந்த ஐடி ரோட்ல இருக்க ஆஃபீஸ் தான் நான் என்னுடைய நண்பர் ஒரு சொல்லியிருந்தீங்க. கட்டுமான நிறுவன ஆஃபீஸ் அவங்க எடுத்த மாதிரியுமே நான் சொல்கிறேன். சரி, அந்த மாதிரியில் நீ எல்லாத்தையுமே ஈக்குவலாக பிரித்து எடுத்தா கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 45% ஓட்டு வந்து டிவிகேக்கு காட்டுது இந்த களங்கள். பட் இது நம்ம எப்பவுமே நீ பார்த்தன்னா அது பேர் ஒன்று சொல்லுவாங்க டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக. நீ ஒரு சாண்ட்ரோ கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா நீ ரோட்டில் போகும்போது உனக்கு பார்க்கறதெல்லாம் சாண்ட்ரோ காராக தெரியும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து சைக்காலஜிக்கலாக அது ஒரு இது இருக்கும். பட் எல்லா காரும் தான் போயிருக்கோம். ஆனால் நமக்கு டக்குன்னு தெரியுறது அந்த சாண்ட்ரோ காரே தெரியும். அது எங்கெல்லாம் போகுது அந்த காரை நம்ம பார்ப்போம் அதிகமாக. ஸோ இப்போ நம்ம டிவிகேக்கு தேர்ட் ஃப்ரண்ட்லேருந்து செகண்ட் ஃப்ரண்ட் வரணும்னு நம்ம பேசும்போது இந்த களங்கள்லாம் நமக்கு அப்படியே தெரியுதா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துகிட்டே இருக்க நம்ம பார்க்குற களம்லாம் அப்படிதானா அப்படின்ற ஒரு மித்தியும் நான் யோசிக்கிறேன். அதனால தான் மிராக்கலுக்கு உள்ள போகிறேன். இது அது ஆக்சுவலாக வந்து ஓட்டர்ஸ் வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்ல சார் இது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். நான் தான் சொல்கிறேன், எல்லாரும் இதில் இருக்காங்களா, நான் பார்க்குறவங்க மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லாரும் இப்படியா அப்படின்றதுக்குள்ள ஒன்று இருக்குது. ஸோ நான் பார்க்கறது, நான் கேள்விப்படுறது, நான் ரிசர்ச் பண்ணுறது எல்லாமே சரினா டிவிக்கே தான் ரூலிங் பார்ட்டியாக வரும். ஆனால் ரியாலிட்டி இதுதான் இந்த சைக்காலஜி மேட்டருக்குள்ளே போகிறேன். நம்ம பார்க்குறதெல்லாம் டிவிக்கே அப்படின்றத பார்த்தா நமக்கு இப்போ தெரியறதும் டிவிக்கேவா தான் தெரியும், விஜய் தான் தெரியும். இப்போ நம்மளும் அதிகமாக அதையே பேசுறதுனால இப்போ எல்லாரும் பார்க்குறவங்க நம்மள என்ன நினைக்கிறாங்க, நம்ம டிவிக்கே சார்பு ஆதரவாளர்னு நினைக்கிறாங்க. சரியா? ஸோ இது இந்த மாதிரி எல்லாருக்குமே இம்பேக்ட் ஆகும். அதனால தான் அந்த 20-25% நான் ஸ்டாண்ட் பைலேயே நிற்கிறேன். ஓகே, அதை தாண்டி சொல்ல முடியல. அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ்டுக்குள்ளே வரும். நம்ம சொல்லிட்டு சரி மனசுலேருந்து பேசுகிறதும் அறிவிலிருந்து பேசுறதுக்குமான வித்தியாசங்கள் சொல்கிறேன். ஸோ நம்ம அறிவு சார்ந்த விஷயமா சொல்லும் போது இதுக்குள்ளே உக்காரணும். மனசு சார்பாக மக்கள் ஓட்டு போடும் போது அவருடைய வெற்றி பெருசாக இருக்கும். அது வந்து நம்ம தேர்தல் முடியும் போது களம் என்னன்றது தெரியும். ஓகே சார், நாளைக்கு வந்து எவ்வளோ சார் ஓட்டு பர்சன்டேஜ் போகலாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 85-90% தொடர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். 85 பெரிய நம்பர். ஆமாம், 85 to 90% தொடும். அதே சென்னை வரலாறு அப்படின்னா ரொம்ப மினிமலாக 80% தொட்டுடும். இது வரைக்கும் 63% தாண்டதில்லை. போன வாட்டி லிஸ்ட் சென்னை லிஸ்ட் இந்த தடவை 80 தொடும். 80 சாலிடா தொடும். அதுக்கு மேல போகும். இது விஜய் ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கலாமா? இது வந்து 2 ஃபேக்டர். ஒன்று விஜய் 80 85 நான் சொல்றேன். 75ன்னு வச்சுக்கோங்க. சென்னை வந்து 75 கிராஸ் ஆயிடுச்சுன்னா அது விஜய் ஃபேக்டர். 75 கிராஸ் பண்ணாலேவா? கிராஸ் பண்ணா 85 தமிழ்நாடு ஃபுல்லா கிராஸ் ஆச்சுன்னா அது விஜய் ஃபேக்டர். பெரிய விஷயம் வேற சார், கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி மாதிரி ஆகும் சார் ஆகும். ஸோ இது எப்படி அப்படின்னா இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு 60 லட்சம் ஓட்டை எஸ்ஐஆர்ல எடுத்ததை நான் பர்சன்டேஜ் போலிங்ல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டேட்டா எடுத்து பார்த்ததுல சென்னையை பொறுத்த வரைக்கும் பல தொகுதிகளில் 80,000-லேருந்து 1 லட்சம் ஓட்டு குறைஞ்சிருக்கு. சிஎம் தொகுதியில் அப்படி பார்க்கும்போது 16, 20, 25 தொகுதியில் ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 லட்சம் ஓட்டு வந்து போனிய தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் குறைஞ்சிருக்கு. அந்த குறைதலை நான் போலிங்குள்ள கொண்டு போயிடலாம். கரெக்ட் சார். அது பார்க்கும்போது 75%க்கு மேலே, அதாவது 20% ஷார்ட்டேஜ் நான் பார்க்குறேன் ஆன் அண்ட் ஆவரேஜ். சென்னையில் பேலன்சிங்காக பார்த்தோன்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் 80% போன தேர்தலில் போலிங் ஆயிருக்குன்றது தான் கணிப்பு. ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ விழுது, அதுக்கு மேலே என்ன நடக்குது, அதுதான் டிவிகேவுடைய அந்த ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகுது. அதுதான் டிவிகே ஃபேக்டர் இல்லை. இந்த 80ல் எத்தனை டிவிகேன்றது தனி. இந்த தடவை நார்மலா போடுற 80%ல 20-30% டிவிகேக்கு மாறி இருந்தாலே அது பெரிய ஃபேக்டர். இதுல திருப்பி தவறி போய் யாரும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு போடாதவன்லாம் வந்து ஓட்டு போடுறான் டிவிகேக்குன்னா அதுதான் இந்த 80-90 தான்ற இடம். அது விஜய்க்கு விழும் பட்சத்தில் நான் நம்ம நினைக்கிற 35-44-45% வந்து நடக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஸோ இது நீ 35க்கு 25 கன்ஃபார்ம் ஆகுதுன்னா 10 போட்டால் 35. நம்ம ஏற்கனவே பேசினதில்ல
ஆளுங்கட்சிக்கான பர்சன்டேஜ் 35லேருந்து 40 தான் வரும். அதுக்கு மேலே இப்போ போன தடவை மாதிரி 40 கடந்து போகிறதெல்லாம் அது ஸ்வீப் ஆயிரும் சார் அப்படி போயிருச்சுன்னா. அதில் இந்த தடவை அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் 44 43% தான் வரணும் ஓகேவா ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு. நான் ஈக்குவலாக இங்கேருந்து 10 பிடிங்கிறேன். அப்போ 33 35 27லேருந்து 30 இதுக்குள்ள தான் வரணும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி கண்டென்ட். இதுல நீங்க 30 தாண்டிடுறாங்க அப்படின்னா இவர் தான் எதிர்கட்சி, 35 தாண்டிடுறாங்கன்னா இவர் தான் ஆளுங்கட்சி. ஸோ இதுக்குள்ளதான் இந்த நம்பர்ஸ் இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு. ஸோ இதை நம்ம தேர்தலுக்கு அப்புறம் அது பகுத்தாய்ந்து பார்க்கலாம். தேர்தல் அறிவிப்பு ரிசல்ட் இதை மே 4ஆம் தேதி நம்ம ஃபுல் டே முடிஞ்ச லைவே போய் அப்படியே களத்தை பார்த்துட்டே வரலாம் அப்பப்போ. ஷூர் சார், கண்டிப்பா சார். என்ன சார் விஜய் ஃபேக்டர் உங்களையும் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒயிட் ஷர்ட், கிரே பேண்ட், அவர் வந்து பிரவுன் பேண்ட். இல்ல சார் அப்பப்பா இந்த கலர்லயும் வராரு. நீ வந்து இன்டைரக்டா யாருக்கோ மார்க்கெட்டிங் பண்றேன்னு தெரியுது. சரி, நான் வந்து மறுப்பு தெரிவிக்கவும் இல்லை, எதிர்ப்பு தெரிவிக்கவும் இல்லை. ஆனா நம்ம ஒரு விரல் புரட்சி வரணும்னு ஆசைப்படுறது ஒரு அரை நூற்றாண்டா பார்த்துட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 1/4 நூற்றாண்டாவது இந்த மாற்றத்தை வேணும் அப்படின்றது. அந்த மாற்றம் ஒரு விரல் புரட்சியால் நடக்குதா அப்படின்றத நம்மளும் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் மக்கள் சிந்திச்சு ஓட்டை போடணும். ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க மாற்றத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நில்லுங்க. ஏன் அப்படின்னா இருக்கிறவங்களுக்கும் அந்த பயம் வரும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இந்த மாற்றில் ஜெயிக்கலைன்னா கூட ஏற்கனவே இருந்தவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இந்த தனிக்காட்டு ராஜாவா இருக்க முடியாது அப்படின்ற போது. ஏன்னா நான் திமுகவை பார்க்குறேன், கூட்டணி ஸ்ட்ராங்காக அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த ஃபார்மேஷன் பிரகாரம் பார்த்தா நான் சொன்ன மாதிரி 180 சீட் ஜெயிக்கணும். ஆனாலும் களத்துக்குள்ளே ரொம்ப அக்ரெசிவாக இறங்கி பண்ணுறாங்க. விஜய் ஃபேக்டர் அவங்க எவ்வளோ இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னா அவர் என்னெல்லாம் செய்கிறாரோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க வராங்க. அப்படின்னா அவங்க களத்தை சாதாரணமாக எடுத்துக்கலை. ஓகேவா, அவங்க எடப்பாடியை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணாங்க. இப்படியே இருந்து இந்த அலைன்ஸ்குள்ளே இப்படியே கதை வச்சு அவர் எதிர்கட்சியாக வச்சு இவங்க ஆளுங்கட்சியாக போகணும்னு நினைச்சாங்க. விஜய் ஃபேக்டரி இவ்வளோ இம்பாக்ட் பண்ணணும்னு அவங்க நினைக்கல. அவங்க களமே டிவிகேவை இன்டைரக்டா டிவிகே டிஎம்கே டிவிகே தான் வாய் தந்து சொன்னாங்க, திமுக சொல்லவே இல்லை. ஆனா இவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு. ஸோ இங்க அதிமுக எங்க இருக்குன்றத நம்ம அதுக்கப்புறம் தான் அதிலே புரிஞ்சுக்கலாம் சார். நம்ம கலை இவ்வளவுதான். ஸோ எல்லாரும் சொல்றாங்கல்ல டிவிகேக்கு ஒரு 8% 10% வரப்போற ஓட்டை போட்டு மடை மாற்றி தவறு பண்ணாதீங்கன்ற மாதிரி நான் அதிமுகவுக்கு சொல்றேன். அங்க ஓட்டு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணாம எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறவங்க எல்லாம் மாற்றத்துக்கு என்னன்றதை யோசிங்க. ஏன் அப்படின்னா அதிமுகவுடைய எதிர்கால தலைவர் இது வரைக்கும் இல்லை. ஒரு 75 வயசு இப்போ எடப்பாடி இருக்காப்புலன்னா அடுத்து யாரு? அடுத்த தலைவர் யாரும் இல்லை. திருப்பி புதுசா எமர்ஜென்சி இவங்க சொல்லிக்கலாம் நாங்கள் உருவாக்குவோம் அப்படி அதெல்லாம் நடக்க போறது இல்லை. ஒன்று இவர் பையனை எடுத்துன்னு வந்து எதாவது சேர்ப்பாரு, இல்லைன்னா இந்த கட்சி அப்படியே தேஞ்சு போகுது. குடும்ப கட்சி ஏறுன்றீங்களா? அது இப்போ ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் அவர் மகனை வைத்து தான் சில விஷயங்கள்லாம் செய்கிறாருனாலுமே நான்லாம் இது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சி போகும். இது ரியாலிட்டி அப்படிதான் போகுது. அதை அப்படி பார்க்காம மாற்றா யோசிச்சு ஏன்னா ஒருத்தர் நம்மளை நம்பி வந்திருக்காங்க போது எப்படி பண்ணணும்ன்றத எல்லாரும் முடிவு பண்ணி பார்க்கணும். மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க தான் தோணுது. இன்னொரு ஃபோர்ஸ் வந்துருச்சு, அதிமுக இல்லைன்றத மக்கள் மத்தியில் புரிஞ்சுக்கிட்டாங்க தான் எனக்கு தோணுது. ஆமா, அது நம்ம கணிப்பு அதிமுகவுக்கு இல்லைன்றது மக்கள் திமுகவையுமே எப்படி பாக்குறாங்கன்றது தேர்தல் ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஓகே சார், நம்ம அடுத்த எல்லா இந்த கடையிலலாம் போய் பார்க்குற இந்த ட்ரெஸ் கடையிலலாம் எல்லாம் ஒயிட் ஷர்ட் காக்கி பண்ணுவாங்க. பசங்க ரொம்ப குவிறானுங்களா சார்? 2 நாளா தான் தேர்தல் அலுவலகத்துல போய் பார்க்கலாம். போலிங் ஏரியால போய் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். நான் நினைக்கிறது மகளிர்கிட்ட அதிகமான ஒரு எழுச்சி. ஒரு காவல்துறை தீநகரில் ஒரு இதை தள்ளும் போது கூட அந்த பெண்கள் அந்த சங்கடத்துலையும் அந்த ஸ்மைலியா அது எந்த அளவுக்கு அவங்க அதை எதிர்கொண்டாங்கன்னு தெரியுது. அவங்க அங்கே அவளை நிற்கணுன்ற அவசியமும் இல்லை. அப்படி போய் அவங்க நிற்கிறாங்கன்னா ஏன்னா பெண்கள் சங்கடங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும்னு பார்ப்பாங்க. ஓகேவா, ஏன்னா நம்ம பேருந்தில் போகிறோம், அந்த சங்கடம் போதாது, வேலை செய்கிற இடத்துல இருக்க சங்கடங்கள் போதாதுன்னு இந்த மாதிரி இடத்துலையுமா அப்படின்னு நினைக்கிற இதை மீறி அவங்க நிற்கிறாங்க, பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைக்கிறாங்க.
ஸோ அது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட என்ன ட்ரெஸ்ஸுன்னு நீ பார்த்துலாம் பண்ண முடியாது. ஆமா ஆமா ஆமா. ஆனால் பசங்களை மட்டும் நம்ம இதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சைலண்ட் கில்லர்ஸ் ஆல்வேஸ் உமன்ஸ். ஸோ உமன்ஸ் கையில் தான் இந்த தேர்தல் இருக்குது. இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்க இதை என்னன்னு அப்ப பார்ப்போம். இந்த தேர்தலோட கதாநாயகி எல்லா பெண்களும் இருக்க போறாங்கன்றதுல எந்த ஒரு ஆமாம், மாற்று அதான் கருத்தும் திமுக சொன்ன மாதிரி ஹீரோ மட்டும் இல்லை, ஹீரோயினுமே அப்படின்ற மாதிரி ஓகே. இவங்க சொல்லிட்டு செய்கிறாங்க, அவங்க சொல்லாமல் செய்வாங்க. சார் வழக்கமா பாத்தீங்கன்னா நடிகர் திரு அஜித் அவர்கள் வந்து ஆளா போயிட்டு வாக்கு செலுத்துவார் சார். அதே மாதிரி காலைல வந்துட்டாரு சார் தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், ரேசிங்ல பிஸியா இருக்கிறதுனால. வந்திருக்காரு. சரி, அவரு கடமை, ஜனநாயக கடமை ஆற்ற போகிறாரு. அவர் பேட்டி கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டார். ஓகேவா? ஆனால் எங்கேயாவது சிம்பாலிக்காக அவர் பண்ணணும்னு நினச்சி நாளைக்கு பண்ணார்னா அது வந்து பெரிய இம்பேக்ட் கிரியேட் ஆகும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே அஜித் ரசிகர்கள் பெரும்பாலான அவர்கள் வந்து இப்ப விஜய் பக்கம் போயிட்டதா கூட பேசிக்கிறாங்க சார். அதான் ரியாலிட்டியும் கூட. கமெண்ட்ஸ்லேயே நிறையா பார்க்குறோம். அவர் வந்து இன்டைரக்டாக அவங்க வந்து அதிமுக சார்பில் இருந்தவர் தான். ஓகேவா? ஜெயலலிதாவுடைய குட் புக்கில் இருந்தவர். அவர் எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாருன்றது என்னுடைய புரிதல். இந்த தேர்தல் அவங்க போவாதுன்றது நான் நினைக்கிறேன். அவர் நண்பருக்கு ஆதரவு தெரிவிப்பார் இருக்கலாம். சரி, எதுலேயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கவர் நண்பர். அரசியலில் இது சினிமாவில் எதிரி மாதிரி காமிச்சிக்கிட்டாலும் நண்பர்களுக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த போட்டி இல்லை, யாரோ ஒருத்தர் இறங்கி களத்துக்குள்ளே வரும்போது அதை ஆதரிக்கலாம்னு நினைக்கலாம். அது வந்து நாளைக்கு ஏதாவது சிம்பாலிக்காக காமிச்சா உண்டு. நீ நினைக்கிற மாதிரி வெள்ளை சட்டை ப்ரௌன் பேண்ட் போட்டு வந்தாருன்னா என்ன அவ்வளோதான் சார், முடிஞ்சுது. ஆண்டவன் கையில தான் இருக்கு. ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துல கூட திரு அஜித் அவர்கள் வந்து விஜய் காலில் பேசினதாகவும் செய்திகள்லாம் வந்துச்சு. மேபி பேசியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அஜித் வந்து எல்லாருடைய லோ டைம்ல பி எ வெரி பாசிட்டிவ் மோட்டிவேட்டராக நான் பார்த்துருக்கேன். சிவகார்த்தின் கூட ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாரு. எல்லாரும் அவர் அடிக்கும் போது எல்லாம் அந்த நேரத்தில் அவர் சரியான இது இருக்கும் போது ஏதோ ஒரு பார்ட்டியில் பார்க்கும்போது நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு நினைங்க, நீங்கள் அந்த நம்பருக்குள்ளே வந்துட்டீங்கன்னு நினைங்க, இதை வந்து நீங்கள் நெகட்டிவாக எடுக்காதீங்க அப்படின்னு அவர் மோட்டிவேட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சிவகார்த்தின்னு தன்னை நிலைநிறுத்தி கொள்ள அது ஒரு பெரிய ஊதுதலாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அன்னைக்கு ஸ்டாண்ட் ஃபார் விஜய்ன்னு அவர் நினச்சிருக்கலாம். கால் பண்ணி இல்லை என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கலாம். அவருக்கு நீங்கள் நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் அன்னைக்கு. இப்போ நம்ம பேசுறதை பார்த்தா நம்ம விஜய் அஜித் ரசிகர்லாம் ஓட்ட டிவி கேட்க மாற்றுற மாதிரி தெரியுது. இருந்தாலும் நம்ம கருத்தை நம்ம பதிவு பண்ணுறோம். அவங்களுடைய இதை வந்து அவங்கவுங்க பார்த்து போடும். இது நேற்று இந்த பரப்புரையில் பார்த்தீங்களா சார், இந்த மாற்று கட்சி வந்து ஒரு சைடு பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் பார்த்து கை காட்டினாங்க, ஷேர் பண்ண பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கு. சரி, அது வந்து திமுக கூட்டணி வேற. திமுக கூட்டணி நான் கூட அதிமுக கூட்டணியான்னு பாரு ஆர்வமா பார்த்தேன். சரியா? ஏன்னா நம்ம நினைக்கிறது வந்து அதிமுக கூட்டணி தான் வீக்கு, அங்கிருந்து தான் கன்சால்டேட் ஆகும்ன்ற கணிப்புல இருக்கிறோம். இப்போ நம்ம பார்வை டக்குன்னு என்ன தோணுதுன்னா அதிமுக கொடிலாம் இருக்கா அப்படின்னு போய் பார்க்க போனா திமுக, விசிகா, கம்யூனிஸ்ட், தேமுதிக எல்லா இளைஞர்களும் எல்லாம் நான் தான் சொல்றேன், பிரச்சாரத்துக்கே பணம் கொடுக்காம பெட்ரோல் போடாம வர முடியாது. ஓகே, அவங்க மீறி நம்ம கையில என்ன கொடி இருக்குன்னு கூட பார்க்காம அந்த அந்த விஷயம் வந்து நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. ஒரு அரசியல் நாகரிகமா நான் பாக்குறேன் சார். இது நாகரிகம் சும்மா ஓவரே பில்டப் பண்ண எல்லாம் பெரியவங்க பேசுற மாதிரி நாகரிகம்லாம் இல்ல. அவங்களும் ஓட்டு டிவிக்கு தான் போடுவாங்க போல. அப்படிதான் நான் பாக்குறேன். சரி, அவங்க வந்து பிரச்சாரம் வந்து திமுகவுக்கு பண்றாங்க. ஏன்னா பிரச்சாரத்துக்கு 100 பேர் வேணும், டெய்லி அவங்களுக்கு 1000 500 2000 செலவு பண்ணி கூப்பிடுறாங்க. அது அவங்களுடைய தொழிலாவோ அவங்க வருமானமாவோ பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இருக்குல்ல, அதுதான் அங்கே வெளியே பட்டுச்சின்னு நான் பார்க்க. என் ஃப்ரெண்டே சொன்னான் சார். அது நிறைய பேர் காசை வாங்கிட்டு பிரச்சாரம்லாம் போறாங்க, ஆனால் ஓட்டு நான் டிவி கேட்க தான் போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பனா சொல்றாங்க, சொல்லவும் செய்யறாங்க. முன்னாடி இந்த தைரியமும் மக்கள்கிட்ட இல்லைன்ற நான் இந்த மக்கள்கிட்ட இல்லை. இப்போ நான் சொல்றேன், 35 வயசுக்கு மேல இருக்க எவங்கிட்டையுமே அந்த தைரியம் இல்லை, இன்க்ளூடிங் மீ. வெளிப்படையா சொல்ல மாட்டோம். நம்ம அந்த பழைய இதுல இருக்கோம். ஆனா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே, லேடிஸ்ல இருந்து என்கிட்ட போடுவேன். நான் சொன்னேன், எனக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு திமுக கவுன்சிலர் நண்பர் ஒருத்தர் இருக்கார். ஒரு நல்ல மனுஷன். எனக்கு எப்போயுமே அந்த மனுஷனை வந்து நல்லா பேசுவேன் நான். அவர் பேசும்போது சொல்கிறாரு, என்னங்க காலம் எப்படிங்க இருக்குன்னு. ஏங்க கவுன்சிலர் இருக்கோன்னா உங்களுக்கு ஓட்டு போடுறேனே, நம்ம செஞ்ச வேலைக்காகவும் சப்போர்ட்டுக்காகவும். ஆக்சுவலாக அவர் சுயேட்சையாக நின்று ஜெயிச்சு திமுகவில் சேர்ந்தவர். ஓகேவா? அவர் என்ன சொல்கிறாரு, கவுன்சிலர் நல்லா பண்ணியிருக்கீங்க, நான் கவுன்சிலர்னா உங்களுக்கு போடுறேன்,
ஆனால் எம்எல்ஏக்கே எங்கள் அண்ணனுக்கு தான், நீங்கள் இந்த பக்கம் வந்துடாதீங்க. டைரக்டாவே அந்த சொல்றாங்க. பெண்கள் சொல்றாங்க. அந்த பெண்களை வச்சு இந்த தடவை அவர் இந்த பிரச்சாரத்திலயும் கூட்டமா நிக்க வச்சாரு. ஆனா பிரயோஜனம் அண்ணனுக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணியே சொன்னாரு. என்னங்க சரி இப்படி சொல்றோம், கவுன்சிலர் நம்மளை போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்களான்னு ஒரு பயம் இருக்குங்கன்ற மாதிரியான எண்ணம் அவருக்கு உருவாச்சு. ஸோ அதுவும் இருக்கு களத்துல. யங்ஸ்டர்ஸ் உமன் வந்து ஓப்பனாகவும் பேசுறாங்க. அது ஆக்சுவலா வரவேற்க வேண்டிய விஷயமாவும் பார்க்கறேன். ரீல்ஸ் போடுறாங்க சார். ரீல்ஸ் எங்க அண்ணனுக்கு தான் நான் ஓட்டு போடுவோம், ரீல்ஸா போட்டு தள்ளுறாங்க. பண்றாங்க எல்லாரும். அதே மாதிரி விருகம்பாக்கத்தை ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாங்க. ஏன்னா இந்த சினிமா ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க அப்படின்றதில் பார்க்குறாங்க. அதையும் பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு இந்த இம்பேக்ட் எப்படி கிரியேட் ஆகிருக்குன்றத நம்ம பொறுத்துட்டு தான் போகணும். நிறைவா ஒரு கேள்வி, இந்த ஆம்னி பஸ்ஸஸ் ஓனர்ஸ்லாம் வந்து ஏன் சார் எப்பவுமே திருந்தவே மாட்டாங்களே? ஏதாவது ஒரு பண்டிகை இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் கூட 3-4 மடங்கு வந்து டிக்கெட் விலை அதிகமாக்குறாங்கன்ற புகார்லாம் வந்துருக்கு. சரி, அது வந்து என்னன்னா அரசாங்க பஸ்ஸு அவங்க அந்த சோர்ஸை கொடுத்துருந்தா இது நடக்காது. இப்போ அதே மாதிரி மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கிறாங்களே, இவங்க ஏசி எதிர்பார்த்து போகிறவங்கன்னு இருக்காங்க. ஸோ அரசாங்கம் அதுக்கான வழிமுறைகளை செய்து கொடுத்தாலோ, இல்லை இந்த மாதிரி நேரத்தில் தேர்தல் ஆணையம் அனைத்து தனியார் பேருந்துங்கள்லையுமே கூட அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நாமினலான பணத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி சர்வீஸை ஃப்ரீயாக கூட கொடுக்கறதோ, இல்லை மினிமம் சர்வீஸ் கொடுக்கறதுக்கோ மெனக்கெட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் எதோ ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, எது பண்ண 5 ஆண்டுக்கு ஒரு தடவை செய்ய வேண்டிய இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸை ஃப்ரீ பண்ணி மக்களுக்கு ஓட்டு போடுறது. அவங்க நீங்கள் ஓட்டர் ஐடி காமிச்சா நீங்கள் ஓட்டு ஃப்ரீ. அப்படியே உங்களுக்கு இந்த எந்த ஊரோ அந்த ஊருக்கு போகிறவங்களுக்கு இலவசமான பிரயாணம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு இலவசம் நம்ம எப்படி மருத்துவத்தையும் கல்வியும் பார்க்குறோமோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான இலவசமாகவோ, அதாவது இலவசம்னு சொல்கிறத விட அவங்களுடைய உரிமையாகவும் நான் இதை பார்க்குறேன். ஸோ அதை பண்ணால் இந்த மாதிரியான விஷயங்கள் தடுக்கப்படும். ஆம்னி பேருந்து இந்த மாதிரி சீசனில் தான் அவங்களுடைய வருமானமே தேவை. அவங்க இந்த டைம் அது ஏற்றி தான் பண்ணுறாங்க. அரசாங்கமும் அது வந்து இன்டைரக்டாக அது ஆமோதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க டேக்ஸ் எவ்வளோ போட்டு கலெக்ட் பண்ணுறாங்க தெரியுமா? அதுக்கு ஒவ்வொரு சீட்டுக்கு இத்தனாயிரம்ன்ற, எனக்கு தெரிஞ்சு போன அதிமுக ஆட்சியிலே 3 மடங்கு ஏற்றினாங்க. இவங்க வேற ஒரு ஏற்றினாங்க. ஸோ இந்த விலை ஏற்றம் வந்து அவங்கள பாதிக்குது. நீ சீசனை டைம் தவிர மற்ற நேரத்தில் மேக்ஸிமம் எல்லாரும் ட்ரெயின் டிக்கெட்டு இயர்லியராக புக் பண்ணிக்கிறாங்க. இந்த நீடு இல்லை பெருசாக. இந்த இதில் சில பேர் கவர்மெண்ட் பஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிறாங்க. இவங்களுடைய யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்களுக்கு அந்த நேரத்துலலாம் இவங்க கார்கோவை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த கொரியர் சர்வீஸ்காரங்களது இந்த மாதிரியான பார்சல்ஸ் அதிகமாக இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு அது வந்து யூஸ் ஆகுது. இது தவறு சரின்னு ஆதரிக்கல. பட் அவங்க சுச்சுவேஷனில் இருந்து நீங்கள் ஒரு காலம் பார்க்கும்போது இந்த நேரத்தை தான் அவங்க என்கேஷ் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி ஒரு பஸ்ஸு வந்து வேல்வோ பஸ்ஸுலேருந்து இது வந்து 1.5-2 கோடி ரூபா பஸ்ஸு. நீங்கள் ஒரு மாதம் வந்து 2-3 லட்ச ரூபா மேலே இஎம்ஐ கட்டணும். அதுக்கப்புறம் டேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டிரைவருக்கு சம்பளம், டீசல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ளே அடங்கி இருக்குது. ஸோ இதை அவங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் சரி பண்ண முடியும். ஏன்னா நான் இந்த ஆம்னி பஸ் சார்ந்த சில பேர் வந்து நண்பர்கள் நான் பழகியிருக்கேன். நான் இந்த இதில் கேள்விகள் கேட்டிருக்கேன். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் நான் சொல்கிறேன். நானாக எதையுமே இங்கே பேசலை. ஸோ அவங்க காலம் கொடுத்தா, இல்லைன்னா இதெல்லாம் இழுத்து மூட வேண்டிய நேரங்கள் ஆகிடும். இழுத்து மூடினா டிரான்ஸ்போர்ட்டேஷனை திருப்பி யார் கொடுக்குறதுன்னு ஆகிடும். ஸோ அதை சரியாக பண்ணணும். இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் ஏசி பஸ் இன்றைக்கி சென்னை டு கர்நாடகா சூப்பர் வேல்வோ பஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நிறைய பஸ் கொடுத்தா இது கட்டுப்படியாக ஆகும். தனியாரும் வேறு ஏதோ சோர்ஸை பார்ப்பாங்க. அவங்களால இன்றைக்கி நடத்த முடியல. அது பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அது இல்லாமல் இப்போ ரூட் பஸ்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஊர் சைடுகளில் இருக்க ரூட் பஸ்ஸு, டவுன் பஸ்ஸு, இப்போ அவங்களுமே சங்கடத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம இலவச பேருந்துலாம் கொடுத்தா எல்லாம் எங்கே போவாங்க? ஸோ இங்கே அது இல்லை. அவங்களுடைய பிஸ்னஸை இப்போது அடிப்படுது. ஏதோ ஒரு நேரத்தை, ஏதோ ஒரு காலத்தை அவங்க என்கேஷ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது தவிர்க்க முடியாது. நம்ம அடுத்த தேர்தலோ இருந்தாலும் இது நம்ம பேசிகிட்டு இருப்போம். சூப்பர் சார். நம்ம தொடர்ந்து ஒரு 4 மாதமாக அரசியல் சார்ந்த பல விஷயங்களை பேசிட்டோம். எலெக்ஷனும் வந்துருச்சு. நீங்கள் நேயர்களுக்கு சொல்லிடுங்க சார், கண்டிப்பாக எல்லாரும் ஓட்டு போடணும்னு ஒரு விஷயத்த சொல்லிடுங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு இன்னும் அதிகமான வேலைகள் இருக்குது சார், நம்ம மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறதுக்கு. கண்டிப்பாக நம்ம நேயர்களும் வந்து நமக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது சார். உங்கள் கருத்து? சிகே டாக்ஸ் நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, ஜனநாயக புரட்சி அப்படின்றது நம்ம தேவை. காலகாலமாக
நம்ம வந்து யாராவது புதுசாக வந்துடுவாங்களா செஞ்சிருவாங்களான்னு அண்ணாந்து பார்த்த காலம் இந்த நேரம் வந்ததாக கூட நீங்கள் நினச்சி ஓட்டு போட்டு நீங்கள் உங்கள் விருப்பம் தானா மாற்றுக்கு ஓட்டு போடுங்கன்னு நம்ம இங்கே எந்த விதத்துலேயும் பதிவு பண்ணல. மாற்றுன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கன்சால்டேட் ஆகி ஓட்டு போடுங்க. அவங்கவுங்களுடைய சார்பு கட்சிகளுக்கும் ஓட்டு போடுங்க. ஓட்டு நம்மளுடைய உரிமை, அது என்றைக்குமே விட்டுறாதீங்க. ஓட்டு உரிமையை நம்ம பாதுகாத்தா நம்ம உரிமையை ஒருவருக்கு பாதுகாப்பாங்க. அதை நம்பி எல்லாரும் ஜனநாயக கடமையாற்றுங்க. ஓட் ஃபார் தமிழ்நாடு. ஓகே சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.